இன்றைக்கி மாடி தோட்டத்தில் இந்த மெலாம்பழம் தான் அறுவடை பண்ணி எடுக்க போகிறேன். இது மெலாம்பழம் தான் இது வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா லெமன் கலர் வெள்ளரிக்கான்னு எழுதி போட்டிருந்தாங்க. என்னால் நம்பவே முடியல, இது மெலாம்பழமா இல்லைன்னா வெள்ளரிக்காவான்னு எனக்கே தெரிலங்க. ஏதோ ஒரு ஆனால் ரொம்ப வித்தியாசமான நம்ம மாடி தோட்டத்தில் காய்ச்சிருக்கு. இன்றைக்கி இது நல்லா பழுத்திருக்கு, அதனால் அதை அறுவடை பண்ணி எடுத்துட்டேன். இன்னொரு காயும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது. ஆனால் இந்த சைஸ் பழத்தையே அந்த சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 50 ரூபான்னு எழுதி போட்டிருந்தாங்க. இந்த ரொம்ப பெருசாலாம் இல்லை, என் மாடி தோட்டத்தில் என்ன சைஸ் காய்ச்சிருக்கோ அதே சைஸ் தான் அங்கேயும் இருந்தது. இன்றைக்கி இந்த பழத்தை அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக மாடி தோட்டத்தில் இருந்தால் பூக்களையும் பறித்து எடுத்துக்கிட்டேன். இது கீழே போய் கட் பண்ணி இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணுங்க. அதுதான் என்னோடய ரொம்ப நாள் ஆசை. வாங்க இப்போ இதை கட் பண்ணி பார்க்கலாம். இதை கட் பண்ணி பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. மெல்லாம்பழன்னு சொல்கிறதா வெள்ளரிக்கான்னு சொல்கிறதா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இனிப்பு பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்ததுங்க. நீங்களும் இந்த பழம் எங்கேயாவது சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து கட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இதோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இயற்கை நேசிப்போம். நன்றி.